வணக்கம் மக்களே. உடலில் இரத்த அளவை அதிகரிக்க உதவக்கூடிய உணவுகள் என்னென்ன? இப்போல்லாம் எல்லாருக்குமே இரத்த பிரச்சனை, அதாவது இரத்தம் உடலில் இல்லை, இரத்த சோகை அப்படின்ற ஒரு குறைபாட்டினால எல்லாருமே இருக்கோம். ஸோ அது யாருக்கெல்லாம் இந்த ஒரு குறைபாடு இருக்கோ அவங்கெல்லாம் நான் சொல்லக்கூடிய உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கிட்டாலே போதுங்க. நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். உங்களுடைய உடலில் ரத்தத்தை அதிகரிச்சுட்டு நீங்களும் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கலாம். அது என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய பதிவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள், அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி சேர்ந்துரும். இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு அப்படி நம்புகிறேன். அப்படி பிடிச்சா இந்த ஒரு வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போட்டுட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா ஆரோக்கியம் தரக்கூடிய ஒரு பதிவு தான். பெரும்பாலும் உடலில் ரத்தம் இல்லாதது கூட மனிதர்களுக்கு தெரியாது. இதன் காரணமாக பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படும். அதே மாதிரி நம்மளுடைய ரத்தம் குறையும் போது நமக்கு பல்வேறு ஆபத்துகள் உண்டாகும். அதெல்லாம் குறைக்க நான் எளிமையான ஐடியா சொல்கிறேன். முதல் விஷயம், காய்கறிகளில் ரத்தத்தை அதிகரிக்கக்கூடிய பீட்ரூட்டுங்க. பீட்ரூட்டை உட்கொள்வதன் மூலம் உடலில் ரத்தத்தோடைய அளவை அதிகரிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் பொட்டாசியம் இருக்குது, நார் சத்து, சோடியம், வைட்டமின் சி, இது மாதிரி நம்மளுடைய உடலுக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்தும் இதை காணப்படுறதுனால இதை தொடர்ந்து நீங்கள் டெய்லி 1 பீஸ் ஆஃப் பீட்ரூட் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா 1 கிளாஸ் ஆஃப் பீட்ரூட் ஜூஸ் நீங்கள் குடிக்கலாம். இது மாதிரி எடுத்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய ரத்தத்தை அதிகரிக்கலாம். அதே சமயம் ஆரோக்கியமான வலியும் கூட அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த விஷயம், சோயா பீன்ஸ். உடலில் ரத்தத்தை அதிகரிக்க சோயா பீனையும் உட்கொள்ளலாம். இரும்பு, ஃபோலேட் மற்றும் வைட்டமின் சி ஆகியவை சோயா பீன்களில் காணப்படுது. அதன் பயன்பாட்டின் மூலம் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துவதன் மூலம் உடலில் இரத்தத்தின் அளவு அதிகரிக்கிறது. ஸோ சோயாபீன் பார்த்திங்கன்னா முளைகள் சோயா மில்ஸ் மற்றும் அதன் காய்கறிகளை செய்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தொடர்ந்து நீங்கள் முளை கட்டிய விஷயங்களை பயன்படுத்துறது நல்லது. அதுக்கப்புறம் பீன்ஸ் வகைகள். பீன்ஸ் உணவுக்கு பார்த்திங்கன்னா நல்லாவே ஒரு மாற்று அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இந்த இறைச்சி வகைகளில் காணப்படும். அதனால் நீங்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா இதை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பால் பொருட்கள் தாங்க. ஸோ பால் மற்றும் அதன் பொருட்கள் உடலில் ரத்தத்தை அதிகரித்து உடலுக்கு நன்மை பயக்கும். கால்சியத்துடன் இதயம் ஆரோக்கியமாக இருப்பதோடு எலும்புகளும் வலுவடையும். பால் பொருட்களில் பால், தயிர், பன்னீர் மற்றும் நெய் ஆகியவை அடங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் பால் பொருட்களில் பாலாடை கட்டி, நெய், வெண்ணெய், இது மாதிரி ஏதாவது ஒன்று தினமும் ஒரு சில உணவுகளை நம்ம உணவுகளுடன் சேர்த்துக்கிட்டாலே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ யாருக்கெல்லாம் பிடிக்கும். இனிப்பு உருளைக்கிழங்கு உடலில் பல பிரச்சனைகளை நீக்குது. இதில் சோடியம், பொட்டாசியம், வைட்டமின் சி, வைட்டமின் B6 என பல வகையான சக்திகள் காணப்படுது. இதன் பயன்பாடு வெள்ளை மற்றும் சிவப்பு இரத்த அணுக்களை உருவாக்க உதவுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கேரட்ங்க. யாருக்கெல்லாம் கேரட் பிடிக்கும்? கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். இரத்தத்தை அதிகரிக்க கேரட் சிறந்த உணவுகளில் ஒன்றாகும். கேரட்டை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் உடலில் இரும்பு சக்தி அதிகரிக்கும். கேரட் ஜூஸ் குடித்து வர உடலில் இரத்தத்தின் அளவை அதிகரிக்கலாம். ஸோ கேரட் ஜூஸ் குடிப்பதனால ரத்தம் அதிகரிப்பதோடு பல நோய்கள் நம்மை விட்டு விலகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுடைய உணவு பட்டியலில் தினமும் இல்லை, ஒரு வாரத்திற்கு ஒரு 2-3 நாளுக்கு நீங்கள் கேரட்டை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் மாதுளை பழம். மாதுளை இரத்தத்தை மேம்படுத்தக்கூடிய பழம். இதில் ஏராளமான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் நைட்ரேட்டுகள் காணப்படுது. இரத்தத்தை அதிகரிப்பதோடு மாதுளை இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துது. இரும்பு, நார் சத்து, பொட்டாசியம் மற்றும் வைட்டமின் சி என பல வகையான சக்திகள் இதில் காணப்படுது. இதை பச்சையாகவோ அல்லது நம்ம சாறு எடுத்தோ சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான ஒரு விஷயமா இருக்கிறது பூண்டு. பூண்டு இரத்தத்தை அதிகரிக்கவும் பயன்படுத்தலாம். சோடியம், பொட்டாசியம் மற்றும் துத்தநாகம் போன்ற பல வகையான ஊட்டச்சத்துக்கள் பூண்டில் காணப்படுது. அவை உடலில் இரத்தத்தை அதிகரிப்பதோடு
இரத்த நாளங்களை தளர்த்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பூண்டு யாருக்கெல்லாம் பிடிக்குமோ கண்டிப்பாக பயன்படுத்தலாம். ஒன்றும் இல்லை, பூண்டோடைய பயன்பாடை அதிகப்படுத்துங்க. பூண்டு சட்னி செய்கிறது, பூண்டில் வந்து ஊறுகாய் பண்ணுறது, இந்த மாதிரி நீங்கள் பண்ணி சாப்பிட்ற போது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய சமையலுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயமா இருப்பது தக்காளி. ஸோ தக்காளியை கூட நம்ம வந்து பயன்படுத்தாமல் இருந்தால் எப்படிங்க? தக்காளி உடலுக்கு நன்மை பயக்கும். இருக்கக்கூடிய வைட்டமின் சி மற்றும் இரும்பு சத்து உடலை இரத்த ஓட்டத்தை அதிகரிப்பதோடு இரத்தத்தை வந்து பார்த்திங்கன்னா அதோடைய அளவையும் அதிகரிக்குது. இதை சாலட் அல்லது பச்சையாக சாப்பிட்லாம். உடலில் இரத்தத்தை அதிகரிக்க இந்த உணவுகளை உட்கொள்ளாமல் இருந்தால் உங்களுக்கு ஏதேனும் நோய் அல்லது ஒவ்வாமை பிரச்சனை இருந்தால் மருத்துவரிடம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம், தப்பில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிட்ரஸ் பழங்கள், மாதுளை போன்ற பழங்கள்லாம் தினமும் நம்ம எடுத்துக்கலாம். நீங்களும் உடலில் இரத்தத்தை வந்து அதிகரிக்க விரும்பினா சிட்ரஸ் பழங்களான ஆரஞ்சு பழம், கிவி, ஸ்ட்ராபெரி, எலுமிச்சை இந்த மாதிரியான சிட்ரஸ் பழங்களை பயன்படுத்துங்க. ஏன்னா இவெல்லாம் வந்து உங்களுடைய எலும்புகளை வந்து வலுவாக்குறது மட்டும் கிடையாது, உங்களை வந்து ரொம்பவே ஆரோக்கியமாக வச்சுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து தினந்தோறும் ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த மாதிரியான பல வகைகளை எடுத்துக்கலாம். அது மட்டும் கிடையாது மக்களே, தினமும் ஒரு பழங்கள் நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னே சொல்கிறாங்க. ஸோ உடலை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்க தினமும் ஏதாவது ஒரு கீரைகளோ பழங்களோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிறது நல்லது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆம்லா என்று அழைக்கப்படக்கூடிய நெல்லிக்காய். இந்த நெல்லிக்காயில் வைட்டமின் சி அதிக அளவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குறிப்பிடத்தக்க அளவு வந்து ஆரோக்கியங்கள் நமக்கு இதில் காணப்படுது. அது மட்டும் கிடையாது, கீரைகளை பச்சிலை காய்கறி அப்படின்னே சொல்லுவாங்களாம். இதில் உடலுக்கு தேவையான இரும்பு, வைட்டமின் ஏ மற்றும் வைட்டமின் சி ஆகியவை இருக்குது. குறிப்பாக இரும்பு சத்து சிவப்பு இரத்த அணுக்களுடைய முக்கிய அங்கமாகும். இது உடல் முழுவதும் ஆக்சிஜனை கொண்டு செல்லும் ஈமோகுளோபினுடைய உற்பத்திக்கு உதவுது. எனவே கீரைகள் உங்களுடைய உணவில் வந்து சேர்ப்பது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பருப்பு வகைகள். பருப்பு வந்து இந்திய உணவு வகைகளில் முதன்மையானதாக கருதப்படுது. இது வந்து தாவர அடிப்படையிலான புரதம், இரும்பு மற்றும் ஃபோலேட் ஆகியவற்றின் சிறந்த மூலமாகும். சைவ உணவு மட்டுமே விரும்பி சாப்பிடுபவர்களுக்கு இரும்பு சத்து குறைபாடு இருந்தால் பருப்பு வகைகள் அவர்களுக்கு உதவும். இதை உட்கொள்வது மூலமாக வந்து இரத்த அழுத்த அளவை வந்து குறிப்பிடத்தக்க அளவு வந்து அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே மகளே, நான் இந்த ஒரு பதிவில் சொன்ன ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுடைய உடலை ஈமோகுளோபினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும், இரத்த செல்களை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். இது போன்ற பல்வேறு தகவல்களை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வைக்கோங்க மக்களே. நன்றி, வணக்கம்.